அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸில் இருக்கிற சிஸ்டம்மை இல்லைனா உங்களோட வீட்டில் இருக்கிற சிஸ்டம்மை நீங்கள் வெளியில் ஒரு இடத்துல இருந்து எப்படி நீங்கள் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனையும் அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த செட்டப் நீங்கள் பண்ணுறதுக்காக உங்களோட லேப்டாப்பில் இல்லைனா உங்களோட கம்ப்யூட்டரில் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா airytec. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மொபைலில் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேப்டாப்பில் நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனதுக்கப்புறம் இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டவுன்லோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டாக உங்களுக்கு டவுன்லோடு ஃபுல் வெர்ஷன் சொல்லி கேட்குது. ஸோ அந்த ஃபுல் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் கீழே டவுன்லோட் ஆகும். பார்ஷியல் வெர்ஷன்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதில் எப்படினாலும் நீங்கள் பார்ட் பையாக பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுற ப்ராசஸ் அஸ் யூஸ்வல் நம்ம எப்பயும் போல் பண்ணுறது தான். எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி அக்செப்ட் கேட்கும், நெக்ஸ்ட்டு கேட்கும். நீங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷ் ஆயிரும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப்போட அந்த ஐக்கானில் கீழே அது எனபிள் ஆயிரும். ஆரோ மார்க் ஒன்று இருக்கும்ல கீழே அந்த ஸ்பீக்கர் சிம்பிளுக்கு பக்கத்தில், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சுவிட்சோட ஆப்ஷன் வந்துடும் ரவுண்டாக. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஒரு சில செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே அந்த ஐக்கான்ட்ட போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று இருக்குது. இதில் ரிமோட் அப்படின்றதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் இங்கே ஒரு டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாஸ்வேர்டில் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் நீங்கள் லாக் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அங்கே யூசர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு யூசர் நேமே பாஸ்வேர்டையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வியூ அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அகைன் உங்கள் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணுற ரிமோட்டுக்கான ஒரு URL இங்கே இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் அகைன் அந்த ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி கீழே எனபிள் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்கள் மொபைலில் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு மொபைலில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் எனபிள் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது எனபிள் ஆனதுக்கப்புறம் இதில் தெரியுது பார்த்தீங்களா, ஷட்டவுன், ரீஸ்டார்ட், ஸ்லீப், இது மாதிரி ஆப்ஷனை நீங்கள் உங்களோட செல்லுலேருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இது மாதிரி பல இன்னோவேட்டிவ்ஸ் தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து பெல் ஐக்கனே அதில் வர ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.